அதுல விஷம் இருந்தது உண்மைதானு தெரிய வந்தது. எல்லாமே ரெடி இல்ல? ரெடி சார். வண்டியில ஏத்துங்க. ஒரு நிமிஷம். போலீஸ் வராங்க. வளகாப்புக்கு எடுத்துட்டு போற சாப்பாடு எல்லாம் எங்க இருக்கு? இங்க இருக்கு மேடம். இதுல விஷம் கலந்திருக்கு. என்ன மேடம் சொல்றீங்க? எனக்கு அப்படிதான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. உடனே செக் பண்ணுங்க. சுப்பிரமணி செக் பண்ணு. சார் ஆமா சார், ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. ஐயோ சார், நான் எதுவும் பண்ணல சார். உங்க கேட்டரிங்ல இருக்கிற மொத்த பேரையும் வர சொல்லுங்க. சரிங்க மேடம். உங்கள யாரோ ஒருத்தர் தான் இந்த சாப்பாட்டுல விஷம் கலந்திருக்கீங்க. யார் விஷம் கலந்தது? சொல்லுங்க. அம்மா, நான் 25 வருஷமா இந்த கம்பெனில வேலை பாக்குறேம்மா. நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டேமா. ஐயோ மேடம், நான் புள்ள குட்டிக்காரன் மேடம், அப்படிலாம் பண்ணவே மாட்டேன் மேடம். ஐயோ மேடம், சத்தியமா அந்த மாதிரி பண்ண மாட்டேன் மேடம். மேடம் 25 வருஷமா நாங்க இந்த கேட்டரிங் நடத்திட்டு இருக்கோம் மேடம். இவங்க யாரும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க மேடம். யாரு பண்ணிருப்பா? யாரா இருக்குன்னு தெரியலையே. சரி, டைம் ஆயிட்டு இருக்கு. இந்த சாப்பாடெல்லாம் குப்பையில போட்டுட்டு சித்தார்த் ஆர்டர் பண்ண அதே சாப்பாட்டை அவங்களுக்கு அனுப்பி விட்டுருங்க. ஓகே மேடம். டேய் சரிங்கம்மா. எல்லாம் தூக்கி குப்பையில போடுறான். ஆனா அந்த கேட்டரிங் சென்டர் மேல தப்பு கிடையாது. உங்களுக்கு பிடிக்காத யாரோ தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அக்கா என்னக்கா போலீஸ்காரி நம்மள பாக்குறா? முகத்துல எதையும் காமிக்காம அமைதியா நில்லுங்க. அம்மா அம்மா, அந்த ஜான்சி வந்து கண்டுபிடிச்சிட்டா அவ்வளவுதாம்மா. அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் வெளியே வந்துரும். காப்பாத்துப்பா. நீ ஏன்டா வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்க? தரையில சுட்டதுக்கே எல்லாத்தையும் உளர்னவன் தானே நீ. நீங்க மட்டும் ஒழுங்கா கொஞ்சம் 2 பேரும் வாயை மூடுங்க. அந்த கேட்டரிங் சென்டர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதும் நீங்க என்னெல்லாம் ஆர்டர் கொடுத்தீங்களோ அதை நான் பக்கத்திலேயே இருந்து மொத்தமா பண்ணி கொண்டு வந்து இங்க கொடுக்க சொல்லிட்டேன். இனிமே எந்த பயமும் இல்ல. நீங்க தாராளமா சாப்பிடலாம். ராணிக்கும் ஊட்டி விடலாம். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா, நான் என் டியூட்டியை தான் பண்ணேன். அப்புறம் என்ன, இத ராணிக்கு கொடுத்துடலாம்ல? குடுமா. இந்த குடு, தைரியமா குடு. இந்தா நல்லா சாப்பிடு. இது இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. இந்தா இன்னும் கொஞ்சம். போ போ சாப்பிடு. அட இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. போதும்யா, நீ பாட்டுக்கு ஊட்டினே இருக்கிற. போதும். நீங்களே எடுத்து கொடுக்காதீங்க, சும்மா இருங்க. அம்மா பேசிட்டோம். ஏன் என்னாச்சு? நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு அவ வீட்டுக்குள்ளேயே வாய் பிடார நம்பூதிரின்னு 3 பேரையும் வீட்டுக்குள்ளேயே பூஜை பண்ண வச்சிருக்கா. நீங்கெல்லாம் சொன்னப்ப கூட ராணிய நான் ரொம்ப சாதாரணமா எடை போட்டுட்டேன். ஆனா அவ என்னையே தோக்கடிச்சிட்டா. இல்ல, நான் அவளை விட மாட்டேன். அவளை உயிரோட விட்டா அப்புறம் எனக்கு என்ன சக்தி இருக்கும்? சாதாரண மனுஷ பிறவி. அவகிட்ட நான் தோத்து போக தயாரா இல்ல. உங்களுக்காக தான் நான் இவளை அழிக்கணும்னு வந்தேன். ஆனா அவ எனக்கே சவால் விட்டுட்டா. இனியும் நான் அவளை விட்டா அப்புறம் என்னோட இத்தனை நாள் சக்திக்கு என்ன மதிப்பு இருக்கு? ஏய்
பேருக்கும் நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நீங்க கண்டு இல்லனா இந்நேரம் நான் உசுரோடவே இருந்திருக்க முடியாது. நான் சொன்னதுக்காக நீங்க எம்மா பெரிய உதவி பண்ணிருக்கிறீங்கன்னு உங்களுக்கு வேணா தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இப்போ எங்க குடும்பத்துல எல்லாருமே இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். நானும் என் குடும்பமும் உங்க 3 பேருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் சாமி. பரவாயில்ல மோளே, நீ இந்த குடும்பத்துக்காகவும் பூமிக்காகவும் எவ்வளவோ செஞ்சிருக்க. மத்தவங்களுக்கு உதவி செய்யற உனக்கு நாங்க உதவி செய்யறோம், அவ்வளவுதான். உன் வயித்துல வளர குழந்தைக்காக போராடுற, எங்களை உதவிக்கு சேர்த்துக்கிட்ட, அவ்வளவுதான். எங்களுக்கு எதுக்குமா நன்றி சொல்ற? கடவுளுக்கு நன்றி சொல்லுமா, அவனோட கட்டளை தான் எதுவுமே. உண்மைதான் சாமி. அந்த ஈசன் தான் உங்க உருவத்துல வந்து என்னை இப்படி ஒரு விஷயத்துல இருந்து காப்பாத்தி இருக்கிறான். சரிங்க சாமி, பொம்மி அக்கா ஆவி என்னாச்சு? அத பத்தி நீங்க யாருமே எதுவுமே சொல்லவே இல்லையே. மோளே, நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நான் என்ன சொல்றீங்க? ஆமா, நீ எங்க 3 பேரையும் மன்னிக்கணும். மன்னிச்சிடுமா. எங்களை மன்னிச்சிரு. ஐயோ, என்ன சாமி நீங்க என்னண்ட போய் மன்னிப்பு கேட்டு இருக்கிறீங்க? என்ன ஆச்சு சாமி? அது ஒண்ணு இல்லம்மா,